மகிழ்ச்சி. அவருடைய பிறப்பு அதை ஒட்டி நாம் ஒருமனதாக நாமெல்லாம் வந்திருக்கிறோம். அவருடைய பிறப்பு நமக்கெல்லாம் இன்னும் உந்து சக்தியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கே கடவுள் ஒருமனதாக இருக்கின்றாரோ அங்கே நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும். பார்வைகள் ஒழிந்து பிரிவுகள் மறைந்து அனைவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். ஒரு முறை பறவைகள் சிவன் கோயிலில் தங்கியிருந்தனவா? சிவன் கோயில் தங்கியிருந்தப்ப திடீர்னு கோயிலுக்கு வெள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன செய்யுது? தாய் பறவையோட சேர்ந்து எல்லாம் பக்கத்தில் உள்ள மசூதியில் போய் அடைஞ்சிட்டாங்க. மசூதியில் இருந்ததுக்கு பிற்பாடு திடீர்னு மசூதிக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எல்லாம் என்ன செய்யறாங்க? தாய் பறவையோட சேர்ந்து நேராக போய் அருகாமையில் இருக்க மாதா கோயிலில் தஞ்சம் அடைகிறாங்க. அப்படியே அடைஞ்சிட்டு இருக்கிறப்ப இந்த சிறு பறவைகள் கீழே பார்க்குது. மக்கள் கூட்டம் எல்லாம் விட்டு சண்டை போட்டு கொடுக்குறாங்க. ஜாதி பிரச்சனை, மத பிரிவினைகள் இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த சிறு பறவைக்கு தாய் பறவையை பார்த்து கேட்குது, அம்மா நம்மெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லையம்மா, நம்ம போய் மசூதியில் தங்கியிருந்தோம், ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளுக்குள்ளார போய் மாதா கோயிலில் தங்கியிருந்தோம், ஒன்றும் இல்லை, சிவன் கோயிலில் தங்கியிருந்தோம், ஒன்றும் இல்லை, சிவன் கோயிலில் தங்கியிருந்தோம், ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மக்களை பாரு, எல்லாம் ஒருத்தர் என்ன ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனைகள் அப்படின்னு கேட்குறப்ப தாய் பறவை சிறு பறவையை பார்த்து சொல்லலாம், அதனால தான் தங்க நம்ம மேலே இருக்கிறோம், அவங்க கீழே இருக்கிறாங்க. அதனால தான் நம்மெல்லாம் மேலே இருக்கிறோம், அதனால தான் அவங்க கீழே இருக்கிறாங்க. என் அன்பு மக்களே, ஆண்டவர் இயேசு ஒரு கடவுளாக இருந்தவர் மனிதனாக பிறந்தார் என்றால் நம்ம எல்லாம் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து இறைவனை எப்பொழுதும் உயர்த்தி அவரை எல்லாம் இணைக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் கீழிருந்து மேலே செல்வோம். ஆக நேர்கொண்ட பார்வையும் நேர்மையான சிந்தனையையும் நாம் வளர்த்துக் கொள்வோம். எதிர்மறையை விட்டு நேர்மையாக, பகைமையை விட்டு அன்பாக வாழ்கின்ற பொழுது மனித குலம் மேம்படும், ஒருவர் சகோதரத்துவம் மேம்படும், ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு சமூகம் உருவாகும். ஆக இந்த ஒரு செய்தியோடு உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு மிகப்பெரிய நற்செய்தி என்னவென்றால் சமாதானம், அன்பு நற்செய்தி. உங்களுக்கெல்லாம் ஒரு மீட்பர் இருக்கிறார் என்ற ஒரு மாபெரும் நற்செய்தி. ஆக அவருடைய பிறப்பு உங்கள் குடும்பத்திற்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வருகின்ற ஆண்டு 2018 உங்களுடைய குடும்பத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் இறைவாக உங்களுக்கு பெற்று தர வேண்டும் ஜெபிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்வு. அமைதியாக இருந்து இந்த நாட்டின் அகத்தை கண்டுபிடிக்குமாறு கொள்கிறோம். இறை ஏவுதலால் எழுதப்பட்டு உண்மை சரித்திரம் ரூத் என்னும் அந்த சரித்திரத்தை குறுக்கி நாட்டிய நாடகமாக இன்று வெளியிட்டுள்ளோம். இதோ தொடர்கிறது இந்த நாட்டிய நாடகம். யூதேயா தேசத்தில் பெத்லெஹேம் ஊரில் எலிமெலேக் என்பவர் தன் மனைவி 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். அந்நாட்களில் தேசத்தில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. இதன் காரணமாக இவர்கள் குடும்பத்துடன் இடம்பெயர்ந்து மோவாப் என்ற தேசத்தில் குடியேறினார்கள். சில காலம் அங்கு வசிக்கும் போது எலிமெலேக் இறந்து போனார். அவரது மனைவி நகோமி தனது 2 மகள்களுடனும் தொடர்ந்து வசித்து வந்தார். நகோமி மகள்கள் திருமண வயதை எட்டியதும் திருமணம் நடாத்த ஆயத்தமானாள்.
மகன்களின் மனைவியரும் தனித்து விடப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சந்தித்து ஆகாரம் கொடுத்தார் என்றறிந்து அவளும் யூதேயா தேசத்திற்கு புறப்பட ஆயத்தமானாள். நகோமி யூதேயா தேசத்திற்கு புறப்படும் முன் இரு மருமக்களையும் அழைத்து என்னுடன் வந்து கஷ்டப்பட வேண்டாம் என்றும் நீங்கள் உங்களது தாய் வீட்டிற்கு சென்று விடுங்கள் என்றும் கூறினார். அதை கேட்டு இருவரும் துக்கப்பட்டு அழுதார்கள். பின்பு மூத்த மருமகள் ஓர்பான் நகோமியை முத்தமிட்டு செல்ல ருத்தோ தாய் வீட்டுக்கு செல்ல மறுத்து விட்டார். நகோமியை நோக்கி, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய இனம் என்னுடைய இனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்மை விட்டு செல்ல மாட்டேன்
சென்றடைந்தார்கள். அவர்களை இனம் கண்ட ஊர் மக்கள் நலம் விசாரிக்கின்றனர். நகோமியும் தன் துன்ப நிலையை சொல்லி வருத்தப்படுகிறாள். அந்த ஊரில் நகோமியின் கணவனின் உறவினரான போவாஸ் என்னும் பெயருள்ள ஒருவன் மிகுந்த செல்வந்தனாக இருந்தார். அவன் பல வயல்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தான். அநேக பணியாட்கள் அவனுக்கு பணிவிடைக்காரனாக இருந்தார்கள். மாமியார் நகோமியிடம் அனுமதி பெற்று வயல் வேலைக்கு செல்கிறார். அந்த வயல் செல்வந்தன் போவாஸ் உடையது. வேலை செய்யும் புதிய பெண்ணை யார் என வேலையாட்களிடம் விசாரிக்கின்றார். அதற்கு அவர்கள் ருத் என்று கூற, நகோமியும் மருமகள் ருத்தும் கணவனை இழந்து திரும்பி வந்துள்ளார்கள் என்று அறிந்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு கூடுதலாக கதிர்மணிகள் கொடுக்கும்படி வேலையாட்களிடம் கட்டளையிட்டார். தனித்திருப்பதை விரும்பாத நகோமி அதற்கு ஒரு முடிவு எடுக்க எண்ணி உறவினரான போவாசை தேர்ந்தெடுத்து அதற்கு ஒரு தந்திரம் செய்தார். அதை ருத்திடம் தெரிவிக்க அவளும் சம்மதம் தெரிவித்து போவாசை நாடிச் செல்கிறாள். அங்கு உறங்கிக் கொண்டிருக்கும் போவாசின் காலடியில் அமர்கிறாள்.
தாவீது வம்சத்தில் 28வது தலைமுறையில் மரியன்னை வயிற்றில் மாட்சிமை கொண்டு மானிடத்தை மீட்க அவதரித்தவரே இயேசு கிறிஸ்து. இந்த நாட்டிய நாடகத்தை சிறப்பாக வழங்கியவர் ரூத்தாக அல் சோனியா அன்றமில், நடிகையாக காவியா சரவணபவன், போவாஸாக மெலானி லவன்ராஜ், ஓர்பாலாக சபினா ரிச்சர்ட், ரூத் மணவாளனாக அனுஜா பிலிப் ஜோசப், ஓர்பால் மணவாளனாக ஈடி ஜேம்ஸ், தோழிகளாக ரிச்சியா சந்திரசேகரம், எபிகாயில் சிவராஜா, பணியாளராக ஜோலிஸ் பிரான்சிஸ், அண்டேனி லவன்ராஜ், ஊர் மக்களாக அல் சோபியா அண்டனில், ரபீல் சிவராஜா, கியாரோ பெனாண்டோ, ஒளி வடிவம் செல்வன் பவுல் நைட்ரோ ஐசாக் நியூட்டன், கதை உருவாக்கும் திருமதி மில்ரெட் ஐசாக் நியூட்டன், நடன அமைப்பு ஒருங்கிணைப்பு திருமதி கலினா அருள்தாஸ். எங்கே ஒரு உற்சாகமான கரகாசம். கேள்விக்கு என்ன பதில்? இதை கடந்து சிறப்பிக்க அருள்தந்த சேவை பணிகளாரும் செல்வன் ஆண்டனி பாலா, மில்ட்ரட் நியூட்டன், செரஞ்சித் ரிச்சார்ட் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி வந்து இருக்கு. வேதாகமத்தில் 2 பிரிவுகள் இருக்கு. அந்த 2 பிரிவுகளுமே அப்படி 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இது எனக்கு நல்ல கேள்வி. வேதாகமம், வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பேசப்படுகிறது இல்லையா? பழைய புதுசு வார்த்தையை சொல்லி பழசு புதுசு. ஆனால் அது பழசு புதுசு இல்லை, எல்லாமே இறை அனுபவங்கள் தான். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு மக்கள் பட்ட இறை அனுபவங்களை தொகுத்து வளர்ந்துதான் பழைய ஏற்பாடு. அதாவது ஏறத்தாழ 4000 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 3700 4000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதிலிருந்து அதாவது பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா தொடக்க நூலிலிருந்து ரூத் என்ற நூல் வரைக்கும் தொகுத்து வழங்கிய நூல், எபிரேய மொழியில் எழுதப்பட்ட நூல், அதான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்னன்னா இயேசு பிறந்த முன்பு கடவுள் மகனாக பிறந்து இயேசுடைய அனுபவத்தை பெற்ற சீடர்கள் அவங்களுடைய கேட்டது கண்டது அந்த சாதனை போதனை எல்லாத்தையும் தொகுத்து வழங்கிய நூல் தான் புதிய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாடுல வந்து கத்தோலிக்க மதம் வந்து மொத்தம் 46 புத்தகங்களை நம்புது. அதாவது புதிய ஏற்பாடுல 27 நூல்களும் பழைய ஏற்பாட்டுல 46 நூல்களும் உள்ளன. அதுக்கு சின்ன விளக்க சொன்னா நல்லது. உங்களுக்கு என்னன்னா எப்படி உருவான அளவுக்கு நினைக்கிறேன். அதாவது யூதர்கள் வந்து யூதேயா நாட்டில் இருந்தாங்க இல்லையா, யூதேயா பாலஸ்தீன், அவங்க வந்து எபிரேய மொழியில பேசினாங்க. அவருடைய அனுபவங்கள்னா எபிரேய மொழியில தான் தொகுத்து வளர்ந்தாங்க. எபிரேய தான் அதாவது முதல்ல எழுதப்பட்ட மொழி இல்லையா, முதல்ல வந்து அச்சடிக்கப்படாது, எல்லாமே வந்து கேள்வி ஞானத்தை அப்படி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து அதாவது இந்த ஓடையில எழுதினாங்க. யாராவது இஸ்ராயல் பையனை பார்த்துக்கிட்டு கும்ரான் இடத்துல அதாவது சூடி எழுதுவாங்க. கிபி 4ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்து பிறந்து 400 வருஷத்துக்கு பின்னாடி அந்த யூதர்கள்லாம் புலம்பெயர்ந்து மற்ற நாட்டுக்கு போனாங்க. அதாவது கிரேக்க மொழி பேசுகிற நாட்டுக்கு போனாங்க. அப்படி போயிட்டு போன பிற்பாடு நாளடைவில் அவங்களுடைய சொந்த மொழி இழந்துட்டாங்க. எபிரேய மொழியா பேச முடியல. இங்க நம்ம பிள்ளைங்க தமிழ் கதைக்கிறாங்க, பேசுறாங்க, சந்தோஷமா இருக்குது. ஆனா வந்து போக போக அவங்களுடைய பிள்ளை அவங்க பிள்ளைக்கு போய் தமிழ் கொடுத்தா நல்லா இருக்கும், யாருன்னா கலந்துரும். அதே போல அவங்க வந்து கலந்துட்டாங்க. ஆனாலும் அந்த கடவுளுடைய வார்த்தையை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசரை போய் நாடினாங்க. ஆந்திரியா அதாவது அரச நாட்டில் போய் அவர் என்ன
எழுதினார்கள். அந்த 70 பேரும் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட அந்த 49 நூல்களையும் 46 நூல்களையும் கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தாங்க. 70 பேர் சேர்ந்தார். பெசெப்ட் சொல்லுவாங்க. அந்த 70 பேரும் பெயர்ந்ததுன்னா கிரேக்க மொழியில் ஒரிஜினல், அதாவது எபிரேய மொழி இருந்தது. அதுக்கப்புறம் கிரேக்க மொழியில வந்து மொழிபெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு எல்லாமே வந்து கிரேக்க மொழியிலையும் மொழி வந்து ஆரம்பிக்கும். அடுத்ததாக நான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும். அதாவது வந்து புரொட்டஸ்டாந்து மக்கள் பைபிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கு. எங்களோட பைபிள் வந்து பெருசாக இருக்கு. அப்போ அதுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தா நீங்கள் நல்லா இருக்கும். நான் ஆமாம், உண்மைதான். ஏன்னா அதாவது ஆதி காலத்தில் இருந்து தொடக்க திருச்சபையில் இருந்து மார்ட்டின் லூத்தர் தெரியுமா? மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனிக்காரர் தான். அவர் வந்து கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தவர், ஒரு போதகராக இருந்தவர், அதாவது ஒரு முடிவாக இருந்தவர், நல்ல ப்ரொஃபஸர் இருந்தவர். அவர் வந்து நம்பினார் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் எந்த புத்தகங்கள்லாம் ஒரிஜினல் மொழி, அதாவது எபிரேய மொழியில் எழுதப்பட்ட நூலை மட்டும்தான் நம்பினார். அது 39 புத்தகம் மொத்தம். மீதி 7 புத்தகங்கள் வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதை வந்து அவர் நம்மள எழுத்துக்கிறது. ஏன்னா வந்து ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றப்படும் பொழுது திரிக்கப்படலாம் என்று நினைச்சு, இல்லை இதுக்கு வந்து ஒரிஜினல் மொழியை தேவை சொல்லிட்டு அவர் 39 புத்தகங்கள் தான் நம்பினார், எழுதப்பட்டதுக்கு பின்னால். அதனால தான் இந்த புரொட்டஸ்டாண்ட் அதுக்கு பின்னாடி இந்த பிரிவினைகள் எல்லாருமே வந்து இந்த 7 புத்தகங்கள் எடுக்கல. பழைய ஏற்பாட்டில் கத்தோலிக்க மதம் வந்து ஆதி காலத்திலிருந்து நம்ம 46 புத்தகங்களும் நம்மளுக்கு இருக்கு. அதனால பெருசாக இருக்குது 40 புத்தகங்கள். புரொட்டஸ்டாண்ட் வந்து அந்த 7 புத்தகங்கள் இல்லாதனால, 7 நூட்கள் இல்லாதனால கொஞ்சம் பிரச்சனை. நன்றி ஃபாதர். நான் இது கேட்டது காரணம் இல்லை, இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் வந்து அவங்க வந்து பெரிய இதுகளை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு தந்துருக்கீங்க. ஏன்னா வந்து இந்த பைபிளை வந்து நாங்கள் என்ன சொல்றோம்னா கடவுளுடைய ஏவுதலால் தூண்டப்பட்டு எழுதப்பட்ட சொல். அதான் எங்களுக்கு முக்கியம். மக்கள் தான் இந்த பைபிளை எழுதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம். இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க அந்த எழுதுதலாக தான் எழுதப்பட்டது. ஏவுதல்னா தூண்டப்படுறது மாதிரி எழுது. நான் சொல்றது எழுது டிக்டேஷன் இல்லையா, நான் சொல்ல எழுதுது அந்த மாதிரி எழுதுறதுலாம் இல்லை. மக்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம். அதாவது கடவுள் அங்கிருந்து சேவியர் நான் சொல்றேன் எழுது அப்படின்னு சொல்றது ஏவுதல் இல்லை. இன்னொன்று